ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது ஒரு லாஸ்ட் டேட் ரிமைண்டர். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்கோட போஸ்ட்டு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 10/9/2024. யாரெல்லாம் பேங்கிங் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க ஸ்டைஃபண்டோட ட்ரைனிங்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை கன்சிடர் பண்ணுங்கள். இதில் தமிழ்நாட்டில் போஸ்டிங் பார்த்தீங்க தமிழ்நாடு பாண்டிச்சேரிக்கு போஸ்டிங் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பாண்டிச்சேரியில் ஒரு 14 போஸ்ட் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு 130 போஸ்ட் இருக்குது. ஏன் ரெண்டையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வந்துட்டு நம்ம கொடுக்கும்போது பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் வந்து தமிழ் கொடுத்தா போதும், அதுக்காக தான். ஸோ இதில் ஏஜ் பார்த்தீங்க அப்படின்னா 20 to 28 இருக்கணும். முக்கியமாக வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி வந்து கிராஜுவேஷன் லெவல், கிராஜுவேட் டிகிரி, பேச்சுலர் டிகிரி ஏதாவது முடிச்சிருக்கணும். அந்த முடித்ததோட ரிசல்ட் வந்து 1/4/2020 1/4/2020 1/8/2024 இருக்கணும். ஸோ இந்த டேட்டுக்கு முன்னாடி உங்களோட ஃபைனல் ரிசல்ட் அனௌன்ஸ் ஆகிருந்துச்சுனாலும் எலிஜிபிள் கிடையாது. 24க்கு அப்புறமா அனௌன்ஸ் ஆகிருந்துச்சுனாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதுபோக உங்களோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ அது ஆஸ் பர் கவர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அந்த மேலே இருக்கிற ஏஜில் வந்து இதை வந்து ப்ளஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே, ஸ்டைஃபண்ட் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோ சிட்டிஸ் லைக் சென்னை, மும்பை, ஹைதராபாத் அந்த மாதிரி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சென்னையில் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ சிட்டி அப்படின்னு எடுத்திங்கன்னா சென்னை மட்டும் தான். நீங்கள் சென்னையில் போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா 15,000 இருக்கும். அதே இதை நீங்கள் அர்பன் அப்படின்னு எடுத்திங்கன்னா லைக் மதுரை, திருச்சி அந்த மாதிரி கொஞ்சம் டவுனில் இருக்கிற பிரான்ச்சஸில் உங்களுக்கு போஸ்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 12,000 உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து வந்து ரூரல், அதாவது ரூரல்னா கொஞ்சம் சிட்டி இல்லாத இடத்துல போஸ்டிங் இருந்துச்சா உங்களுக்கு ஒரு 10,000 இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பட் பேங்கிங் செக்டர் பற்றி உள்ளே எதுவுமே தெரியாது. ஒரு ஸ்டைஃபண்டோட ஒரு ட்ரைனிங் மாதிரி இருக்கும் இதுக்காக. இப்போ வந்து எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் கொஷின் பேப்பர்ஸ் லைக் ஜென்ரல் அண்ட் ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ், குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட், கம்ப்யூட்டர் ஆர் சப்ஜெக்ட் நாலேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 25 கொஷின்ஸ், 25 மார்க்ஸ், 100 மார்க்ஸ். ஓகே, டோட்டல் டூரேஷன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து 90 மினிட்ஸு. ஓகே, இதில் எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்து மெரிட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வர்றவங்களுக்கு போஸ்டிங் இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1 இயர் தான் மேக்ஸிமம் எல்லா அப்ரெண்டிஸ் ட்ரைனிங்குமே இருக்கும். அதுக்குள்ளே நம்ம வேறு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து டெஸ்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜ் இதுதான் அப்போ தான் சொல்லியிருந்தேன். இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாடு, பாண்டிச்சேரி அந்த போஸ்ட்டை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து லோக்கல் லாங்குவேஜ், அதாவது தமிழ் நீங்கள் வந்து கம்பல்சரியாக உங்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு நீங்கள் ஒரு வேளை 10th ஆர் +2ல் வந்து தமிழ் ஒரு சப்ஜெக்டாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த இதை ப்ரொடியூஸ் பண்ண தேவையில்லை. இன்கேஸ் நீங்கள் வேறு ஸ்டேட்காரங்க, பட் உங்களுக்கு இந்த ஸ்டேட்டில் வந்து போஸ்டிங் வேணும், பட் தமிழ் வந்து எழுத படிக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இஷ்யூ பண்ணும்போது முன்னாடியே டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு லோக்கல் லாங்குவேஜ் டெஸ்ட்டும் வச்சதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு போஸ்டிங் வரும். ஸோ எல்லாமே ஆன்லைன் எக்ஸாம் அப்ளிகேஷன்ஸ் தான். ஸோ எல்லோரும் அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.